அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. கிட்டத்தட்ட 2 வருஷமாக மக்களே புதுக்கோட்டை வேங்கை வயலில் அந்த எல்லாரும் குடிக்கக்கூடிய தண்ணி வச்சிருக்கிற டேங்கில் கேவலமாக போய் மலம் கலந்த அந்த 3 நபர்களை இன்னும் கொஞ்ச நாள் அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு நல்ல தருணம் ஏற்படும் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் மக்களே. ஏன் அப்படி சொல்கிறோம், என்ன நடந்துக்கிட்டு இருக்கு கோர்ட்டில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். டிசம்பர் 2022 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது வருஷம் தொடங்கக்கூடிய சமயத்தில் இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் ஒரு கேவலமான நியூஸ் நமக்கு கேட்குறோம். என்னென்னு பார்த்தால் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவேல் கிராமத்தில் வெறும் 18 குடும்பம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில், தலித் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு குடிதண்ணீர் தொட்டி, அந்த தொட்டி ஃபுல்லாக தண்ணி இருக்குது. அந்த தண்ணியில் எவனோ ஒரு கேவலமான நபர் போய் மலத்தை கலந்து விட்டுருக்குறான் அப்படிங்கிற ஒரு நியூஸ் கேள்விப்படுறோம். இந்த நியூஸ் கேள்விப்பட்டதுக்கு பிறகு நிறைய பேர் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள நம்ம வச்சுருப்பாங்க யூஸ்வல் டைலாக்ஸ் பார்த்திங்கன்னா ஆதிக்க சாதி இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க பார்த்திங்களா. இந்த மாதிரி அங்கே உள்ள நபர், அங்கே உள்ள இந்த வார்டு மெம்பரு, வார்டு கவுன்சிலரு இவங்களெல்லாம் பழி போட ஆரம்பித்தாங்க. நம்ம தொடர்ந்து விசாரித்து பார்க்கும்போது தெரிகிறது, இந்த குடிக்கக்கூடிய மலம் கலந்த குடிக்கக்கூடிய டேங்கில் மலத்தை கலந்த நபர் வேறு யாருமே இல்லை மக்களே. அதே கிராமத்தில் அந்த 18 குடும்பத்தில் ஒன்றா வாழக்கூடிய ஒரு 3 பேர். இதுக்கு பணம் கொடுத்து பண்ண சொன்னது 4வது ஒரு நபர். ஸோ பிரபாகர்னு ஒருத்தவன் பணம் கொடுத்து பண்ண சொல்கிறான். கிட்டத்தட்ட சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய தலித் சமூகத்திலிருந்து ஒரு கான்ஸ்டபிளாக போயிருக்கக்கூடிய ஒரு நபர் முரளிராஜா அப்படிங்கிற ஒருத்தவர் சட்டத்தை காப்பாற்றணும். இவர் கான்ஸ்டபிளாக போய் சேர்ந்திருக்காரு அப்படின்னா மக்கள் அங்கே உள்ள இவங்க சமூகத்து மக்கள் இவரை பார்த்து சட்டத்தை அதாவது ஒரு அரசு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படணும். ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய நபர் முன்மாதிரியாக ஆகிட்டாருன்னு சொல்லலாம். இவன் குடிக்கிற தண்ணியிலேயே போய் மலத்தை கொண்டு போய் கலந்த அந்த முரளிராஜா கான்ஸ்டபிள், இதுக்கு கூட 2 பேர் துணை போன சுதர்ஷன் அப்படிங்கிற நபர், கண்ணதாசன் அப்படிங்கிற நபர், இந்த 3 பேரும் கலந்துருக்கானுங்க. பிரபாகரன் அப்படிங்கிறவன் 50,000 பணம் கொடுத்து இதை கலக்க சொல்லியிருக்கான். எதுக்குன்னா அந்த இடத்துல அந்த டேங்கை க்ளீன் பண்ணணும். அப்படி க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்குன்னு அந்த எதிரணியில் உள்ள நபர், அதாவது அந்த வார்டு கவுன்சிலருக்கு ஆப்போசிட்டாக உள்கட்சியிலே உள்ள இன்னொரு நபர் கொடுத்த ஒரு பணத்தை வைத்துக்கொண்டு இத்தனை வேலையை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது மிக கேவலமான விஷயம் மக்களே. இப்போது 2 வருஷம் ஆயிடுச்சு. இதனை ஃபஸ்ட்டு சிபிசிஐடி மாற்றினோடனே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் திருமாவளவன் உள்ளே பார்த்தீங்கன்னா அவர் இதை சிபிஐக்கு மாற்றணும் ஆரம்பித்தார். ஏன்னால் நமக்கு தெரியும் மக்களே, ஏதாவது ஒரு இடத்துல நம்ம சவுத்தர்காடில் ரொம்ப பிரபலமான ஒரு சமூகம். இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 இயர்ஸ் பேக்லாம் பார்த்தீங்கன்னா சவுத்தர்காட் டிஸ்ட்ரிக்டில் எங்கெல்லாம் தற்கொலை நடக்குதோ அதெல்லாம் கொலைன்னு இவங்க பேசுவாங்க. இவங்க பேசி போராட்டம் பண்ணுவானுங்க, அஜிடேட் பண்ணி உடனடியாக சிபிசிஐடி மாற்ற சொல்லுவாங்க. தற்கொலை அப்படிங்கிற விஷயத்தை கொலைன்னு இவங்க பேசி சிபிசிஐடிக்கு மாற்ற விட்டு அதை கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. அந்த கேஸ் அப்படியே குஞ்சு பிடிச்சிட்ருக்கும், சும்மாவே கிடக்கும் அந்த கேஸ். கடைசி வரைக்கும் கொலை பண்ணிட்டாங்கன்னு இப்படியே பிட்டு ஓட்ட உட்காந்துருப்பாங்க. கிட்டத்தட்ட இளவரசன் திவ்யா வழக்கும் பார்த்தீங்கன்னா இளவரசன் தற்கொலை செய்து இறந்திருக்கிறான். அது இவங்கெல்லாம் இன்னமும் பேசிகிட்டு இருக்காங்க, கொலைன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னமும் தே செய்ட் ஆஸ் ஆணவ கொலை. இந்த மாதிரி இப்போ கிட்டத்தட்ட 18 வழக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திருமாவளவனோட இன்ஸ்டிகேஷனில் சிபிசிஐடிக்கு கேஸை மாற்றி விட்டாங்க. அதே மாதிரி இதையும் செய்தார்கள். அந்த செஞ்ச சிபிசிஐடி 2 வருஷ காலம் ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஐஓவாக இருக்கார், அவர் மாறி போகிறாரு. இப்போ ஒரு பெண் ஐஓ இருக்கிறாங்க. அவங்க அந்த கேஸை விரிவாக விசாரித்து ஆல்மோஸ்ட் குற்றவாளி நெருங்கி இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதற்கு நடுவில் ஒரு நபர் ஒரு கோர்ட்டில் கேஸ் போகிறார். என்ன போகிறாருனால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி கேஸ் போகிறார். ஏன்னா 2 வருஷ காலமாச்சு இது வரைக்கும் குற்றவாளியாக கண்டுபிடிக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னு தான் அவங்க போடப்பட்ட வழக்கின் சாராம்சம். இந்த வழக்கு ஜூலை 8, 2024 மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஹியரிங் வருது. யார் பெஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஜே மகாதேவன் ஜே மற்றும் முகமது ஷஃபிக் ஜேயோட பெஞ்சில் வருது. இப்போ இதை விசாரிக்கக்கூடிய நபர் என்ன பண்ணுற, விசாரிக்கக்கூடிய ஜட்ஜு கேட்குறாங்க, 2 வருஷ காலமாக ஏன் இந்த வழக்கில் யாரையும் கைது பண்ணாமல் இருக்கிறீங்க, யாரையும் கைது பண்ண முடியலையா, வெறும் பேப்பர்ஸை மட்டும் நீ கொண்டு கொடுத்துக்கிட்டு இருந்தால் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தீர்க்கமாக சொல்கிறாங்க. அப்போ போலீஸ் தரப்பு சொல்கிறாங்க 183 சாட்சிகள் விசாரிச்சிட்டோம், குற்றவாளி நெருங்கிட்டோம்,
3 பேருக்கு மட்டும் குரல் மாதிரி பரிசோதனை பண்ண வேண்டும். இப்படி பண்ணிட்டோம்னா இவங்க தான் குற்றவாளி அப்படிங்கிறத நம்ம ஊர்ஜினமாக சொல்லி அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற லெவலுக்கு அங்கே பேசப்பட்டிருக்கிறது வாதத்தை எடுத்து வச்சுருக்கிறாங்க. இப்போ கோர்ட் சொல்லியிருக்கு, கிட்டத்தட்ட 2 வருஷ காலமாக we are giving only papers. இதை அக்செப்ட் பண்ண மாட்டோம். இது மிக மிக கேவலமான ஒரு செயல். குடிக்கிற தண்ணியில் மலத்தை கொண்டு போய் கலந்து விடுறதுன்றது மிக மிக கேவலமான ஒரு செயல். நம்ம இந்த விஷயத்தை பற்றி டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம் மக்களே. நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற லிங்க் கொடுக்குற நீங்கள் பாருங்கள். இந்த வழக்கு எந்த அளவுக்கு எப்படி தாண்டி வந்துச்சு, எப்படி இவங்க குற்றவாளி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருக்கோம் நம்ம. அடுத்தது கோர்ட் சொல்கிறாங்க, இதில் அரெஸ்ட் பண்ணி நீங்கள் காட்ட வேண்டும் சொல்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஜூலை 8 அன்னைக்கு அந்த வழக்கு 2 வாரத்துக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது. வந்த உடனே முதல் 1 வாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த முரளிராஜா அப்படிங்கிற நபரை அழைத்து குரல் மாதிரி பரிசோதனை பண்ணிட்டாங்கன்ற தகவல் வெளியாச்சு மக்களே. இப்போது ஜூலை 14 அதாவது நேற்று சிபிசிஐடி ஐஜியான திரு அன்போகல் தலைமையில் ஒரு ஆலோசனை குழு போயிருக்குது. அந்த ஆலோசனை குழுவில் ஏன்னா அடுத்த வாரம் திரும்ப இந்த ஹியரிங் வரப்போகின்றது. ஏன்னா 8 அன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னா 23rd அன்னைக்கு இந்த ஹியரிங் வந்துடும். ஸோ 23ஆம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதில் அரெஸ்ட்டை காண்பித்தாக வேண்டும் கோர்ட்டுக்கு, இல்லை கோர்ட்டு கேள்வி கேட்பாங்க. ஸோ அதனால் அவங்க தலைமையில் ஒரு ஆலோசனை போயிருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேருக்கு அந்த வாய்ஸ் டெஸ்ட் எடுத்துட்டா இந்த 3 பேர் தான் குற்றவாளி அப்படிங்கிறதை ஆதாரப்பூர்வமாக நிரூபித்து அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து காத்திருப்போம் மக்களே. இப்போ நம்ம கேட்கலாம், இப்போ இந்த ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கணும்னு தெரியும், ஏன் குரல் மாதிரி பரிசோதனை பண்ணுறாங்கன்ற கேட்கலாம் மக்களே. இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துருங்க. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க மக்களே. அதாவது சம்பவம் நடந்த அன்று காலையில் 4 மணிக்கு அந்த டேங்கோடைய பிளம்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் அந்த டேங்க்குக்கு மோட்டர் ஆன் பண்ணிட்டு போகிறார். அதாவது இந்த ஒரு ப்ராசஸ் எப்படின்னா மக்களே, அந்த 18 குடும்பங்களுக்கு ஒரு டேங்க் இருக்கிறது. அந்த டேங்க்கில் நைட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா தண்ணி அங்கேருந்து வெளியே போகாது. மறுபடியும் காலைல 4 மணிக்கு மோட்டர் ஆன் பண்ணிட்டாங்கன்னா தண்ணி ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். 6 மணிக்கு மோட்டரை ஆஃப் பண்ணிட்டு இந்த எல்லாரு குடும்பங்களுக்கும் பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒரு லிவரை ஆன் பண்ணி விட்டுருவாங்க, ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அப்போ என்னென்னா காலை 6 மணிக்கு மேலாக தண்ணி வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருன்றது தான் இதுக்கான ப்ராசஸ். அப்படி இருக்கும் பட்சத்தில் காலை 4 மணிக்கு இந்த டேங்க்கில் மோட்டர் போட்டு விட்ருக்காரு. டேங்க் ஃபுல்லாக ஃபில் ஆகுது. ஃபில் ஆகிட்டு 6 மணிக்கு அந்த மோட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் தண்ணி வீட்டுக்கு போகிறதுக்கான கியர் லிவரை ஓப்பன் பண்ணி விட்டு அந்த பிளம்பர் டீ குடிக்க போயிருக்கார். போன ஒரு 6:10க்கு போயிருப்பார். ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே சாயமாச்சமாக கூட்டம் வந்துருச்சான். இவட ஓடி வராங்களாம். ஓடி அண்ணே வாங்க மேலே எதுவும் மலம் கலந்துருக்கா. ஒரு ஷாக்கு வருது. என்னங்க சொல்கிறீங்க, இப்போ தாங்க நான் ஆஃப் பண்ணிட்டு 10 நிமிஷம் டீ குடிக்க வந்திருக்கேன், எப்படிங்க மலம் கலந்துருக்க முடியும், ஷாக்காக வரார். பார்த்தா இந்த இடத்துல கீழே ஒரு தொட்டி, ஒரு ஒரு பக்கெட்டு மாதிரி, அந்த பக்கெட்டில் தண்ணி வச்சுருக்காங்க. அந்த தண்ணி கலங்கின தண்ணியாக இருக்குது. அதில் மலத்தை வச்சுருந்துருக்காங்க. இதை வீடியோ எடுத்து எல்லாருக்கும் பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, டேங்க்குக்கு மேலே இந்த 3 பேர் மேலே போய் இந்த டேங்கை திறந்து தண்ணியில் இந்த மலத்தை போய் போட்டுட்டு அதை வீடியோ எடுக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ வெளியே பரவி இருக்காத மக்களே, ரேர் வீடியோ. இந்த வீடியோ தான் முதலில் அந்த சுதர்ஷன், கண்ணதாசன், முரளிராஜா 3 பேரும் எடுத்த வீடியோ. நீங்கள் பாருங்கள் மக்களே, நம்ம குடிக்கிற தண்ணி இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் டேங்க் மேலே இருக்கும். சம்டைம் டேங்க் காற்றுல ஓப்பன் ஆகிடும். அப்போது உள்ளே போய் பார்த்து சப்போஸ் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, பூச்சி இருக்குது, இல்லை காக்கா இறந்து போய் உள்ளே வந்து கிடக்குதுன்னா நம்ம ஷாக் ஆவோமா, சிரிச்சுன்னு இருப்போமா? நம்மளும் ஷாக் தான் ஆகும். காக்கா இறந்து போச்சுப்பா, எப்படிப்பா ஊந்து கிடக்கும், இது எப்படிப்பா இதான் ஸ்மெல் வந்துச்சாப்பான்னு பயம், ஷாக் ஆகும். அதை வீடியோ எடுப்போம். ஆனால் எவன் ஒருத்தன் தானே கொண்டு போய் அந்த மலத்தை அழகாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை வீடியோ எடுத்துகிட்டு பர்பஸாக எடுக்கிறவன் தான் சிரிச்சுன்னு இருப்பான். ஜூம் பண்ணேன்டா ஜூமி அப்படின்றான் ஒருத்தன். இப்போலாம் ஒருத்தன் பேசவே முடியாது, ஷாக் தான் ஆகும். என்னடா மலம் இருக்குது, எப்படா மலம் இங்கே இருக்க முடியும், ஷாக் தான் ஆகும். ஸோ இது பர்பஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணப்பட்ட ஒரு வீடியோ மக்களே. இதில் இந்த 3 பேர் வாய்ஸ் இருக்கும் பாருங்கள். இந்த 3 பேர் வாய்ஸுக்கு தான் குரல் மாதிரி பரிசோதனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது.
அதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் பரப்புறானுங்க. இந்த மாதிரி புதுக்கோட்டை வேங்கவேல வந்து இப்படி விஷயம் நடந்துட்டுருக்குன்னு வாட்ஸ்அப்பில் பரப்பிட்டு இருக்கானுங்க. இப்படி பரப்பிக்கிட்டு எல்லாருக்கும் அனுப்பிட்டுருக்காங்க. இது இன்னொரு குடும்பம் பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த முரளிராஜா அப்படிங்கிற அந்த கான்ஸ்டபிளுக்கு மதுரையில் தலித் அமைப்பில் ஒருத்தன் சொல்கிறான்னா, ஒருத்தன் வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கான், நம்மளுடைய சாதியுடைய பெருமையும் நம்மளுடைய ஊரை பற்றியும் உலக லெவலில் கொண்டு போய் சேர்த்துட்டான் முரளிராஜா. இப்படியே உலக லெவலில் இதுக்கு அவனுக்கு செலவு வைக்கணுமாமா, செலவு வச்சு மாலை போட்டு மரியாதை பண்ணணுமாமா. இப்படிலாம் பேசியிருக்காங்க மக்களே. ஏண்டா அவன் என்ன பதக்கமாக வாங்கினா, இல்லை ஏதாவது ஃபயரிங்கில் வந்து பெஸ்ட்டாக பதக்கம் வாங்கினானா? கன்றாவி மலத்தை கொண்டு போய் உங்களுடைய தண்ணியில் போய் கலந்துட்டான்ப்பா. அது வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகிடுச்சான். ஸோ வேர்ல்டு லெவலில் ஃபேமஸாக இந்த ஊரை ஆக்கினதுனால முரளிராஜா செலவு வைக்கணும்னு பேசியிருக்காங்க மக்களே. இப்படிலாம் பரப்பியிருக்காங்க. என்ன அறிவு பாருங்க இவங்களுக்குலாம். ஸோ இந்த வீடியோவுக்கு தான் குரல் மாறி பிரச்சனை போக போகுதுன்ற எதிர்பார்க்க முடியுது மக்களே. அநேகமாக 8ஆம் தேதி ஹியரிங் முடிஞ்சது, ஜூலை 8th. இட் வாஸ் அட்ஜர்ன்ட் 15 days. அப்போ 23 இந்த வழக்கு திரும்ப வர வேண்டும். 23க்குள்ளே நாம் புதுக்கோட்டை வேங்கை வயலில் 18 குடும்பங்கள், அத்தனை குழந்தைகள் குடிக்கக்கூடிய தண்ணீரில் மலம் கலந்தவர்களை அரெஸ்ட் செய்து விடுவார்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் மக்களே. இப்போ ஒரு சம்பவம் வெயிட்டிங்கில் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்க நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.